சரி போயிருக்காம இருந்திருந்தா அவரும் இங்க ஒரு தீவிரவாதின்னு சொல்லி தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இப்படித்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீவிரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு கோர்ட்ல நிப்பாட்டி எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ நாட்டுக்கு எதிராக மக்கள் எல்லாம் தூண்டி விடுறாமே அப்படிங்கும். அவர் ஆம் நான் குற்றவாளி தான் அப்படின்னு இருக்காரு. இல்லப்பா நீ ஏதோ இந்த விபச்சாரிகளோட எல்லாம் சுத்திட்டு இருக்காமே அப்படிங்கும். ஆம் நான் குற்றவாளி தான் அப்படின்னு இருக்காரு. இல்ல மக்கள் எல்லாம் நீ மதத்துக்கு எதிராக தூண்டி விடுறாமே அப்படிங்கும். ஆம் நான் குற்றவாளி தான் அப்படின்னு இருக்காரு. ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் பெயர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்காரு. அந்த டயத்துல அவர் கற்றுக் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு ஒருவேளை அவருக்கு கிடைத்திருந்தால் அந்த அமைதி இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக நடமாடி இருக்கும். அதுக்கடுத்து மாஸ்டர் பி விக்னேஷ், இவர் கராத்தேல எல்லாம் நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அதனால இந்த அடக்குமுறைன்னு பேசுறதுக்கு ரொம்ப தகுந்தாள். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த பையன் அவனா கேட்டான் ஒரு தடவை, அங்கிள் நான் பட்டிமன்றத்துல பேசணும் அப்படின்னா. அவன் பேச்சு தமிழ் பேச்சாவே இல்லை. அது ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த தமிழ் கேட்கறதுக்கே. என்ன உனக்கு ஏதோ தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருக்கியா, ஏதாவது தமிழ் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தான் அப்படின்னா. ஆமா ஹிந்தின்னா நீ எப்படி தமிழ்ல பேசுவ அப்படின்னா, நீங்க சான்ஸ் கொடுங்க நான் எப்படியாவது பேசிடுவேன் அப்படின்னு சொன்னா. ஏறக்குறைய மணிரத்ன பட தமிழ் மாதிரி இருக்கும். சரி கொஞ்சம் அதையும் கேட்டு பார்ப்போம். அடக்குமுறைக்கு ஆதரவா இவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். மாஸ்டர் பி விக்னேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். சங்கத்தோரே, பெரியோரே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். ஒரு காலத்துல கோயம்புத்தூர் கள்ள நோட்டுக்கு ஃபேமஸ், திருநெல்வேலி ஜாதி கலவரத்துக்கு ஃபேமஸ். தாராளமா வெட்டி சாவாங்க. இப்படிதான் ஒரு தடவை கோயம்புத்தூர்காரரும் திருநெல்வேலிக்காரரும் அவங்க ஊர் பெருமையை பத்தி பேசி கேட்டாங்க. கோயம்புத்தூர்காரர் சொன்னாரு, இந்தாங்க நாங்க நம்பினவங்களுக்கு உயிரே கொடுப்போம், நம்பாதவங்க உயிரே எடுத்துருவோம். உடனே உணர்ச்சி வசப்பட்ட திருநெல்வேலிக்காரர் சொன்னாரு, இந்தாவே நாங்க நம்பினவங்க நம்பாதவங்க எல்லாரும் உயிரை எடுத்துருவோம். சட்டம் கொள்கைன்னு கழிச்சு திருநெல்வேலி பாலிசி தாங்க பெஸ்ட். அவங்க என்ன அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. துப்பாக்கியை கிண்டல் பண்றீங்களே, நீங்க நடத்தின எந்த அமைதி பேச்சுவார்த்தை துப்பாக்கி இல்லாம நடந்திருக்கு? வேலை இல்லாதவன் மூலையில தான் வேதாளம் குடியேறும் சொன்னீங்களே, தீவிரவாதம் எல்லா பக்கமும் பரவக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். எதிர்காலத்துல மக்கள் தொகை பெருகுச்சுன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் வரும், தீவிரவாதமும் சேர்ந்து வரும். இதை நீங்க யோசிச்சீங்களா? ஒரு காலத்துல 30 பேர் சொந்த கொண்டாடின நிலத்தை 300 பேர் சொந்த கொண்டாடுறாங்க. யார் பசி தீரும்? முதல்ல நக்சலா உருவேதிக்கிறான். பெருகி போன மக்கள் தொகையில இருந்து இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து இருக்காதவங்களுக்கு கொடுக்கறான். அதுக்கு அவன் யூஸ் பண்ற ஆயுதம் வன்முறை. கத்தில ஆரம்பிச்சு துப்பாக்கி வழியா போய் அவன் நவீன ஆயுதத்தை கையில எடுக்கிறான். அவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடிப்பட்டு மனசு இறுகி போய் அவன் ஆயுதத்தை கையில எடுத்தோன்னே வைக்கிற கோரிக்கை, கைதிய வெள்ளோடு தனி நாடு கொடு. எப்படிங்க அது சாத்தியம்? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தீவிரவாதி கூட்டம் வைக்கிற கோரிக்கை ஜனநாயகத்துக்கே வேட்டு வைக்கக்கூடியதாகும். இன்றைக்கு நம்ம உலகம் முழுக்க புற்றுயூசல் போல நம்ம நாட்டு கட்சிகளோட தீவிரவாதி அமைப்புகள் இருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கொள்கைகள். இதெல்லாம் பேச்சுவார்த்தைகளை சீர்படுத்தலாம் என்பது சாத்தியமற்ற ஒன்று. அடுத்து ஒரு துப்பாக்கி வைத்திருக்கும் தீவிரவாதி தன் கொள்கைக்கு விரோதமானவர்களுக்கு குறிவைப்பது யாரை? ஏதாவது ஒரு தீவிரவாதி உடன்பிறப்புக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அவங்களோட குறி யாரை நோக்கி திரும்புது? அப்பாவி பொதுமக்களை நோக்கி. அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொள்ற அதிகாரத்தை, நீதியை அளிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? தீவிரவாதிகளை. நாளை நீங்க பிடிபட்டால் உங்களை விசாரணை தூக்கில் போட யாரும் முனைய மாட்டார்கள். உங்களுக்கும் விசாரணை நடக்கும். உங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் ஜனாதிபதியிடம் கருணமனம் பிறகு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளவு அருமையான சட்டத்தின் ஜனநாயகத்தின் கட்டுமானத்தை உடைத்து பிரிவினை ஏற்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை எதிரணி சொல்லுமா? இப்படி அப்பாவிகளை கொன்று குவிப்பவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது செல்லுமா, நியாயமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். எதிரணி சகோதரி சொன்னாங்க, ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை ஒரு தீவிரவாதம்னு. ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை ஒரு தீவிரவாதம்னா உங்க தேர்தலை சீர்குலைப்பது ஏன்? ஓட்டுரிமையை கூட விரட்டி அடிக்கிறவர்கள் ஜனநாயகத்தின் நேர் எதிரிகள். உங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு உரியவங்க இல்ல. தீவிரவாதிங்க கிட்ட நியாயம் இருக்காதுன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்க எதிரணி சகோதரி. எதிரணி சகோதரி உண்மையானவங்க கிட்ட நியாயம் இருந்தா மக்களோட மக்களா ஒன்றுட்டு அப்பாவிகளை ஏன் கொண்டு குவிக்கணும்? பேருந்து
ரயில், ஆடிட்டோரியம், குண்டுரோக்கை டெரரிஸ்ட் தீவிரவாதிகள், மாவோயிஸ்டுகள், காஷ்மீர் தீவிரவாதிகளா, சகிப்புத்தன்மை இல்லாத சமூக பதர்கள், ஒரு வகை மூளைச்சலவை செய்யப்பட்ட மனநோயாளிகள். உங்களை தனிமைப்பட்டு தண்டிக்க வேண்டுமே தவிர தேசிய நட்டத்தில் கலக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. ரத்தம் வேஸ்ட் ஆக கூடாது. நீங்க அமைதி பேச்சுவார்த்தை தேவைங்கிறீங்க. இந்தியா பெருங்கடலோட நீளத்தை சகப்பாக்குற வைக்கும் எங்கள் தீவிரவாதம் ஓயாதுன்னு சொல்ற கொலகார கூட்டத்தை கூண்டோடு அழிப்பதுதான் வழியே, அதுதான் முறை. கடலின் பயங்கரவாதம் சுனாமி, காற்றின் பயங்கரவாதம் சூறாவளி, மண்ணின் பயங்கரவாதம் பூகம்பம், தேர்தலின் பயங்கரவாதம் கள்ளநோட்டு, அரசின் பயங்கரவாதம் ஊழல், பணத்தின் பயங்கரவாதம் வறுமை, கலாச்சாரத்தின் பயங்கரவாதம் விபச்சாரம், மனித நேயத்தின் மனித உரிமையின் பயங்கரவாதம் தான் தீவிரவாதம். வலிமையான தடுப்பு இல்லாத வைக்கும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். கொசு கடிச்சாலும் வலிதான், ஊசி குத்தினாலும் வலிதான். ஒரு வலி நோய், மறுவலி மருந்து. அரசின் இரும்புக்கரங்களால் ஏற்படும் வலிதான் இரண்டாம் வகை. பொருளாதாரம், ராணுவ குவிப்பில் அடக்குமுறை சீர்கண்டது சொல்லப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் கேட்கிறீங்களா? தீவிரவாதிகள் தங்கள் கரங்களில் ஏற்றி வருவது ஆயுதத்தை மட்டுமில்லை, போதைப் பொருள் வியாபாரத்தையும் உயிரியல் கிருமிகளையும் கள்ள நோட்டுகளையும் சேர்ந்து சுமந்து வந்து போராடுகின்றனர். இதனை அடக்குமுறை கொண்டு ஒடுக்காவிட்டால் நம் நாட்டின் பொருளாதாரம் மட்டும் சீர்குலையாது. போதைப் பொருள் பழக்க வழக்கத்தினால நம்ம சமூகமே சீர்கெட்டு நாசமாக போகும். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் துணை வலியும் தூக்கி செயல் என்றான் வள்ளுவர். ஆயுதம் வேண்டனா ஆயுத கம்பெனி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஆயுதம் வேண்டனா ஆயுத கம்பெனி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. சுனாமிக்கும் பூகம்பம்க்கும் நிதி அளிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கும் ஆயுதத்தை விட்டு வைத்து நம்ம எதிரி நாட்டுக்கும் ஆயுதத்தை விட்டு வைத்து நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பாத்துட்டு இருக்க மேல் நாட்டுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. வெறட்சிக்கு கடக்கிற பணத்தோட போருக்கு அதிகமாக செலவச்சு ஒழிஞ்சு போயிட்டோம். தீவிரவாதத்தோட கைகோர்த்து வந்துட்டு இருக்க போதைப் பொருள் பரவலைய எந்த பேச்சுவார்த்தை சரியாக்குச்சு? தற்போதுள்ள சூழ்நிலையில உலக நாடுகளே ஒருங்கிணைந்து தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி இருக்கப்ப நம்மளும் அவங்க கூட கைகோர்த்து அடக்குமுறை கையாளுவதுதான் சரி. நல்ல மனங்களா நல்ல நாடுகளா வாழணும்னா தீவிரவாதத்துக்கு திருஷ்டி தேவை. அந்த திருஷ்டி போட்டு அடக்குமுறை தான் அணிய முடியும் என்ன கூறி தீவிரவாதம் தீர்த்துப்பட வேண்டியது அவசியம். அது அடக்குமுறை மூலமே தான் சாத்தியம் என்ன கூறி போதை மர போதனைகளுக்கு பொருத்தமற்றவர் தீவிரவாதிகள் என்று கூறிக்கொண்டு அடக்குமுறையே என கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம்.